ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 15 வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய முருகனுக்கு உகந்த இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் செல்வம் வளர்ந்துக்கிட்டே போகும். அது என்ன பொருட்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வீட்டில் சில பொருட்கள் வச்சுருப்போம். சில பொருட்களை இன்னென்ன நாட்களில் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது அந்த பொருட்களை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம், நம்பிக்கை. அந்த வகையில் வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு பிடிச்ச சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கலாம். ஏற்கனவே அந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்குது, திருப்பி வாங்கி வைக்கிறது மூலம் என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் ஒரு 5 ரூபாய் கொடுத்தாது இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த திரவியங்கள், வாசனை மிகுந்த பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் முக்கியமானது பன்னீர். அதாவது இப்போ ரோஸ் வாட்டர்னு சொல்கிறாங்க. எல்லா கடைகள்லையும் பன்னீர் கிடைக்கும். அந்த பன்னீர்னு சொல்லக்கூடிய ரோஸ் வாட்டரை வாங்கிட்டு உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணலாம். வாசனை மிகுந்த திரவியமாக இருக்கக்கூடிய அந்த பன்னீர் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப உகந்த ஒரு பொருள். அடுத்த ஒரு முக்கியமான பொருள் பசுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது பசு பாலாக இருக்கலாம், இல்லை சுத்தமான பசு நெய்யாக இருக்கலாம். பசு நெய் வாங்கி வைக்கிறது சிறப்பு. ஒரு நெய் காசு கொடுத்து அதிகமாக வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு 10 ரூபாய்க்காவது பாக்கெட் பால் வாங்காமல் பசும்பால் வாங்கிட்டு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் காய்ச்சி குடிக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான பொருள் செவ்வாழை. முருகப்பெருமானுக்கு வாழைப்பழம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு கனி. பஞ்சாமிர்த பிரியராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வளர்பிறை சஷ்டி நாட்கள் மட்டும் இல்லை, முருகனுக்கு உகந்த எந்த ஒரு நாட்கள்லையும் நம்ம வாழைப்பழம், அதையும் செவ்வாழையை வாங்கி வைக்கிறது இன்னும் சிறப்பு. அடுத்ததாக 2 முக்கியமான தானியங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதல் தானியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தெய்வம் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் துவரை. அதனால் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாது துவரம் பருப்பை வாங்கி வீட்டில் வைங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், இந்த வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது பிப்ரவரி 15 வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை யாருக்கு உரிய நாள்? குரு பகவானுக்கு. குரு பகவானுக்கு உரிய தானியம் கொண்டை கடலை. அதனால் ஒரு 10 ரூபாய்க்கு கொண்டை கடலையும் வாங்கி வைக்கலாம். இது போக கல்லுப்பு, மஞ்சள் குங்குமம், சந்தனம், விபூதி, இது மாதிரி வாசனை மிகுந்த பொருட்களையும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களையும் வாங்கி வீட்டில் வைக்கிறது இன்னும் சிறப்பு. ஆனால் ஆரம்பத்தில் சொல்லிக்கக்கூடிய ஒரு 4-5 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை கட்டாயம் வாங்கி வைங்க. என்னால் எல்லா பொருளையும் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஏதாவது 1-2 பொருளை வாங்கி வைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்து அந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வாங்கிட்டு அதுவும் வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு வாங்கிட்டு வைங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்க தான் போகிறார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.